சாப்பிடலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மரவள்ளி கிழங்கு. இந்த கிழங்கை இப்படி ஆக்கியாச்சு, இப்படி இருந்த இறாலை இப்படி ஆக்கியாச்சு. பில்டப்லாம் பயங்கரமாக இருக்கா. நாம் இப்போ இந்த மழை நாளில் இந்த மரவள்ளி கிழங்கையும் இந்த இறாலையும் போட்டு ஒரு சூப்பரான காரக்குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணி டக்கு 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 டக்குன்னு இப்படி வெட்டியாச்சு. வெங்காயம், தக்காளி, பூண்டு, இறால், கிழங்கு. கிழங்கு வந்து நான் வேக வச்சுக்கிட்டேன். புளியை கரைச்சி ரெடியாக வச்சுக்கிட்டேன். அப்புறம் என்ன தாளிச்சிட வேண்டியது தான். தாளிப்புக்கு உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிட்டு வெந்தயம், கடுகு, ஜீரகம் உங்களுக்கு என்னெல்லாம் தாளிக்க தோணுது எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே கொத்து கொத்தாக உருவி கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி வதக்கிக்க வேண்டியது தான். வதக்கிட்டு அப்படியே நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்து வச்சுருக்க பொருளெலாம் சேர்த்துக்கலாம். மழை நேரத்தில் நான் சொன்ன மாதிரி எந்த மாதிரி குழம்பு வச்சா வீடே மணக்கும். அப்புறம் என்ன, ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் காரத்தூள் போட்டுக்கிட்டேன். அப்படியே இந்த எண்ணெயிலே வந்து நம்ம இறாலையும் போட்டுக்கிறோம். அப்படியே இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கிறோம். எல்லாத்தையும் போட்டு ஒரு ஃப்ரை பண்ணுறோம். ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா 2 தக்காளி, நல்லா பெரிய தக்காளி எடுத்து வச்சு கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் இதில் போட்டுக்கிறோம். அப்புறம் கிழங்கு வந்து பெருசாக நான் சாப்பிட்ற மாதிரி வெட்டிட்டேன். எங்கள் மாமி வந்து குட்டி குட்டியாக வெட்டுவாங்க, அதை மறந்தே போயிட்டேன். அதுக்கப்புறம் வெந்து போச்சா, ஈஸியாக ஏதோ போட்டு கட் பண்ணிட்டேன், கரண்டியாலேயே கட் பண்ணி. அப்புறமா குழம்பு தூள் தேவையான அளவு போட்டாச்சு. அப்புறமா புளி கரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றி தேவையான அளவு எவ்வளவு தண்ணி ஊற்ற முடியுமோ அவ்வளோ தண்ணியும் ஊற்றிக்கலாம். லைட்டாக ஒரு பிஞ்சு அளவுக்கு வெல்லம் போட்டிருக்கேன். உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் பார்த்துட்டு தண்ணியாக தான் இது இருக்கணும். ஏன்னா இது கொதித்து வரும்போது பயங்கர திக்காயிடும். அதுக்கு மூடி போடுற கேப்லேயே ஒரு 4 பீஸ் எடுத்து வச்சேன். அதை அப்படியே சர்க்கரை தொட்டு சாப்பிடும்போது அடடடா, எனக்கு ரொம்ப இனிப்பு பிடிக்காது. இதில் வந்து காரம் தான் செய்வாங்க, கடுகு, மஞ்சத்தூள்லாம் போட்டு. அது பிடிக்குமா இல்லை இது பிடிக்குமான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதை சாப்பிட்டுட்டு தான் குழம்பையும் மூடணுன்னா பார்த்துக்கோங்களேன். எப்படி ஆயிடுச்சு பாருங்கள், தக 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 தகன்னு வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான இறால், அந்த எண்ணெய் கிழங்கு, மரவள்ளி கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. அப்படி கொஞ்சம் ஒயிட் ரைஸு, இதுக்கு தொட்டுக்க 2 அப்பளம். அவ்வளோதான். சாப்பிட்லாமா? யார் வீட்டிலலாம் இதெல்லாம் மறந்து போகணும் குழம்பா இருக்குது. இப்போ பாருங்க, அப்படியே இந்த ஒன்றுத்து கூட இதில் வேஸ்ட் பண்ணானே. அப்படியே இந்த பூண்டு, இந்த இறால், அப்படியே சூப்பராக சுட 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 சாப்பாடு ரெடியாக இருக்குது. இப்படியே பெசைகிறோம். இதில் இந்தமாரி இறால் குழம்புலலாம் இறால் தேடி சண்டை போட்டது உண்டா நண்பர்களே? எங்கள் வீட்டிலலாம் பயங்கர சண்டை நடக்கும். இப்படி ஒரு வாய் சாப்பிட்லாமா? கரெக்டாக இருக்குது. புளிப்பு, காரம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி டிஷ்ஷும் நீங்கள் என்ன பார்த்து உங்கள் வீட்டில் வச்சு சாப்பிடுங்க. ஒரு கடி அப்பளம் சாப்பிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.